ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம தேங்கோட மாஃபியா எஃப்எஃப் பார்க்கலாம். என் ஃப்ரெண்டு இந்த எஃப்எஃப்க்கு இன்னும் 2 பார்ட் போடு, நல்லா இருக்குன்னு சொன்னால் அதனால தான் கண்டினியூ பண்ணுறேன். உங்கள் யாருக்காவது பிடிக்கலன்னா சொல்லுங்கள், நான் இதை அப்படியே ஸ்டாப் பண்ணிக்கிறேன். ஓகே. ஒயனை மீட் பண்ணிட்டு வந்தால் அன்றைக்கி நைட் தேம், இது நம்மளோட சரக்கு, இதை நம்ம ரொம்ப சேஃபாக எடுத்துகிட்டு வரணும். நம்ம மற்றவங்க சரக்கு மாற்றி கொடுக்குறதுலாம் பெரிய விஷயம் இல்லைடா, நம்ம சரக்கு நம்ம பத்திரமா எடுத்துகிட்டு வரணும். லாஸ்ட் டைமே கஸ்டம்ஸில் சரியான தலைவலியாக இருந்துச்சு. சரக்கு கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குடா, புது ஆளுங்களை போடலாமா? தேயாங் டேபிள் மேலே ஃபிங்கரை வச்சு கோலம் போட்டுட்டு இருந்தான். தேயாங் உங்ககிட்ட தான் பேசிகிட்டு இருக்கேன். தேயாங் ஜீவன், அவன் என்ன சொன்னா தெரியுமா? நான் என்ன சொன்னேன்னு கேட்டியா? அவன் என்ன பிடிக்கல எதுவுமே சொல்லலடா, ஆனால் நாளைக்கு ஈவினிங் 6 o'clock நான் இங்கே தான் வருவேன் அப்படின்னு சொன்னான். அப்படின்னா அவளுக்கு என்ன பிடிச்சிருக்குன்னு தானே அர்த்தம். தேயாங், உன்னை யாருக்காவது பிடிக்காம இருக்குமா? ஆனால் ரொம்ப பயந்தாடா, உங்களை போலீஸ்லாம் தேடுதே அப்படிலாம் சொன்னான். இதெல்லாம் பிரச்சனையா? உனக்கு அவளை பிடிச்சிருக்கல, அடுத்த லெவலுக்கு நீ தான் அதை எடுத்துகிட்டு போகணும். அவளை கம்ஃபர்ட் பண்ணு, எதனால் ஒரு பிரச்சனையே இல்லைன்னு சொல்லி புரிய வை. எப்படிடா அவளுக்கு புரிய வைக்க முடியும்? அவள் நான் ஏதோ சின்ன லெவல் க்ரைம் பண்ணியிருக்கேன்னு நினச்சிட்ருக்கா. ஆனால் நம்ம லைஃப் ஸ்டைல் நம்ம பண்ணுறதுலாம் அவளுக்கு தெரிஞ்சா? உனக்கு பொண்ணுங்களை பற்றி தெரில. அவள் நீ தான் வேணும் டிசைட் பண்ணிட்டானா நீ எப்படி இருந்தாலும் உன்கிட்ட தான் வருவாள். நீ இதெல்லாம் இப்போவே யோசிச்சு கன்ஃபியூஸ் ஆகாதடா. இப்போ தானே 11 போயிருக்க. ஃபர்ஸ்ட் அவள் மனசுக்குள்ளே உனக்கான இடத்த ரொம்ப ஸ்ட்ராங்காக்கிக்கும். எத்தனை பேர் வந்தாலும், எவ்வளோ அழகான பசங்க வந்தாலும் அந்த இடத்த அவள் வேறு யாருக்குமே கொடுக்கக்கூடாது. அந்த அளவுக்கு ஃபர்ஸ்ட் நீ அவள் மனசுக்குள்ளே போய் ஸ்ட்ராங்காக உட்காரணும். அதுக்கப்புறம் நீயே வேணான்னு சொன்னாலும் அவள் உன்கிட்ட தான் வருவாள். ஜிமன், நான் எதுக்குடா வேணான்னு சொல்ல போகிறேன்? எனக்கு அவள் வேணும்டா. தேம், அது ரொம்ப நல்லா இருக்கு தேம், இப்படி நீ பேசுகிறத கேட்கும்போது. தேம், நான் ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேன் உன்னை நினைக்கும்போது. இத்தனை வருஷம் எதுவுமே இல்லாமல் தனியாகவே இருந்திருக்க. எனக்காவது இதுதான் என் ஃபேமிலி அப்படின்னு சொல்லிக்கிற மாதிரி ஏதோ ஒன்று இருந்துச்சு. ஆனால் உனக்கு அப்படி எதுவுமே இல்லை. நான் உன்னை சின்ன பையன்லேருந்து பார்த்துட்ருக்கேன்டா, எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பேன். யாராவது உன் லைஃப்பில் வந்தால் கூட ரொம்ப பயப்படுவேன். இவங்க எங்கே நம்மளை கஷ்டப்படுத்திடுவாங்களா, இவங்களால நம்ம தான் கஷ்டப்படுவோமான்னு யாரையும் உன் லைஃப்குள்ளே சேர்த்துக்கவே மாட்டேன். ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு அப்புறம் உன் லைஃப்பில் இன்னொருத்தர் வராங்க, அதுவும் ஒரு பொண்ணு. நீ முத ஆசைப்படுற ஒரு விஷயம் உனக்கு கிடைக்காம போயிடுமா? அப்படி கிடைக்காம போக தான் நான் விட்டுருவேனா? நீ இத்தனை நினச்சும் கன்ஃபியூஸ் ஆகாத. அப்போ உனக்கு தான், என்ன ஆனாலும் உனக்கு தான். நான் இருக்கேன்டா, நீ எதுக்கும் பயப்படாத. தேங்க்ஸ்டா. ஜிமன், தூக்கம் வருதுடா, நான் போகிறேன். ஜிமன், புதுசாக யாரையும் போட வேணாம், நம்ம ஆளுங்களே இருக்கட்டும். இப்போதைக்கு புதுசாக இந்த ரிஸ்க்கும் வேணாம். காஸ் இப்போ தான் நம்ம பிஏ வேறு முடிச்சிருக்கோம். அவன் சைட்லேருந்து இன்னும் எந்த ப்ராப்ளமே வரல. ஸோ நம்ம இன்னும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். சரிடா. பார்த்துக்கோ ஜிமன். ஓகேடா, நீ போய் தூங்கு, நான் வரேன். நெக்ஸ்ட் டே மார்னிங் தேம் செம்மையான பிளாக் அவுட்ஃபிட்டில் ரொம்ப ஸ்டைலாக ரெடியாகி வெளியே வந்தான். என்னடா, எங்கே போகிற? இன்னைக்கு அவளை மீட் பண்ணும்ல. ஈவினிங் 6 மணிக்கு தான் அவளை மீட் பண்ண போகிறேன். இப்போ எதுக்கு இப்படி ரெடியாக இருக்க? அதுக்கு தான்டா. ஓ, அதுக்கு இப்போவே இப்படி ரெடியாக இருக்கியா? இன்றைக்கி டீலர்ஸை மீட் பண்ண வேண்டியது இருக்குது. அது மீட் பண்ணிக்கலாம்டா, அப்படியே போய் மீட் பண்ணிட்டு நானும் அப்படியே. அப்போ 2 கார்ட்ஸ் உள்ள வந்தாங்க. சார், டீலர்ஸை மீட் பண்ணணும், கிளம்புவோமா? சார், பாட்டி எதுவும் போகிறோமா? பாட்டி எதுவும் போல. காதல்லாம் செய்யாரை விட்டுதோ. ஜிம்மன், ஊட்டாத, வா போலாம். காட்ஸ், நீங்கள் போங்க. கொஞ்சம் கேஷுவலாக ரெடியாக இருக்கலாம்ல. நீ தர பில்டப்லாம் பார்த்தா என்னாலே முடியலடா. போதும், வா போகலாம். தேவங்க ஜிம்மனும் டீலர்ஸ்லாம் மீட் பண்ணிட்டு அகைன் அவங்க இடத்துக்கே வந்தாங்க. தேவங்க 5 மணிக்கு. ஜிம்மன், நான் கிளம்புறேன். 6 மணிக்கு தான்டா வருவா. நான் போகிறேன்டா. ஒருவேளை எனக்காக வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தானா? நான் போகிறேனே. ஓகேடா, பார்த்துப்போ. ஓகேடா. தேவங்க வாசல் வர போயிட்டு அகைன் உள்ள வந்தான். ஜிம்மன், பி கேர்ஃபுல், எதனால எனக்கு கால் பண்ண. நான் அவள் கூட இருப்பேன் அப்படிலாம் எதுவும் நினைக்காத. எனக்கு நீ தான் ஃபர்ஸ்ட். என்னன்னாலும் எனக்கு உடனே கால் பண்ணு.
ஓகே தியாங், நான் பார்த்துக்கிறேன். எதுனாலும் உனக்கு கால் பண்ணுறேன். நீ பார்த்துப்போ, ஹாப்பியாக இரு. ஓகேடா, பாய் அப்படின்னு அகைன் தியாங் நடந்து வெளியே போனான். அப்போ ஜிமன், தியாங் என்ன ஜிமன், இந்தா இந்த கண்ணை வச்சுக்கோ. ஏய், நான் அவ்வளோ தானடா பார்க்க போகிறேன். இருக்கட்டும் தியாங், கேர்ஃபுல்லாக இரு. ரொம்ப கேர்ஃபுல்லாக இரு. ஓகேடா, நான் பார்த்துக்கிறேன். தியாங் ஜிமனை ஹக் பண்ணிவிட்டு அந்த ஹோட்டலுக்கு கிளம்பி வந்தான். 5 மணிலேருந்து அந்த ஹோட்டல்லே வெயிட் பண்ணிகிட்டு இருந்தான். ஹோட்டலுக்குள்ளே என்ட்ரார் ஒவ்வொருத்தரையும் தியாங் பார்த்துட்டே இருந்தான். சார் ஆர்டர் ப்ளீஸ். வெயிட் பண்ணுங்க, என் ஃப்ரெண்ட் வராங்க. ஓகே சார். தியாங் வெயிட் பண்ணிகிட்டே இருந்தான். மணி 6 ஆச்சு, 7 ஆச்சு, 7:30 ஆச்சு. தியாங் இன்னுமே அங்கேயே வெயிட் பண்ணிகிட்டு இருந்தான். ஆனால் அங்கே வாயின் வரவே இல்லை. தியாங் ஜிமனுக்கு கால் பண்ணான். ஏய் என்னடா இந்நேரத்தில் எனக்கு கால் பண்ணியிருக்க? நீ ரொம்ப பிஸியாக இருப்ப, எனக்கெலாம் கால் பண்ண மாட்டேன்னு நினச்சேன். ஏய் அவன் இன்னும் வரல, என்னன்னு தெரில, எனக்கு ஒன்று ஞாபகமாக இருக்குது, அதான் கால் பண்ணேன். ஓகே தானே எல்லாம்? நீங்கள் சேஃப் தானே? ஹேய் என்னாச்சு உனக்கு? நாங்கள் சேஃப் தான். 6 மணிக்கெலாம் வந்துடுவேன்னு சொன்னான், அவன் ஏன் வரல? தெரிலடா, ஆனால் கண்டிப்பாக வருவேன்னு சொன்னான், அதான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். டேய் அவள் வர மாதிரி இல்லைன்னா நீ கிளம்பி வா, சும்மா அங்கே வெயிட் பண்ணிகிட்ருக்க வேணாம். ஆனால் நீ ஒரு இடத்துல தனியாக எவ்வளோ நேரம் உட்காந்துருக்குறது சேஃபில் தேவும். ஏய் ப்ராப்ளம் இல்லை ஜிமன், நான் மாஸ்க் போட்டிருக்கேன், நான் யார் நீங்கள் யாருக்கும் தெரியாது. இன்னும் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி பார்க்குறேன். ஓகேடா. தேவங் இன்னுமே அங்கேயே வெயிட் பண்ணிகிட்டே இருந்தோம். அப்போ ஒரு வெயிட்டர் தேவங்கிட்ட வந்து, சார் டைம் 9:30 ஆச்சு, நாங்கள் ஹோட்டலில் க்ளோஸ் பண்ணுற டைம் சார், உங்கள் ஆர்டர் எதாவது இருந்தால் சொல்லுங்கள் சார், நான் கொண்டு வர சொல்கிறேன். தேவங்க அங்கேருந்து எஞ்சிட்டு நோ தேங்க்ஸ் அப்படின்னு அந்த பையனுக்கு டிப்ஸ் மட்டும் கொடுத்துட்டு அங்கேருந்து வெளியே வந்தான். அப்படியே அவன் கார் எடுத்துகிட்டு அவன் இடத்துக்கு போனான். தேவங்கோட கார் சவுண்ட் கேட்டதும் ஜிமின் ஒரு பிரைட் ஸ்மைலோட தேவங்க பார்க்கலான்னு வெளியே வந்தான். தேவங் காரை பார்க் பண்ணிவிட்டு ஜிமின் நிற்கிறத கூட தெரியாமல் ரொம்ப சேடாக வீட்டுக்குள்ளே வந்தான். ஜிமின் பின்னாடியே வந்து, ஏய் தேவங் என்னடாச்சு? ஏய் இவ்வளோ சுகமாக வச்சுருக்கோம் உன் மூஞ்சியை, நீ இன்றைக்கி செம்ம ஹாப்பியாக வீட்டுக்கு வருவேன்னு உன்னை வெல்கம் பண்ணுறதுக்காக நான் ஹாப்பியாக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். நீயும் உன் மூஞ்சி இப்படி வச்சுட்டு வந்திருக்கடா, என்னாச்சு? எதுவும் ப்ராப்ளமா? அவள் எத்தனை மணிக்கு வந்தா? அவகிட்ட பேசினியா? என்னாச்சு? தேவங் சோஃபாவில் போய் உட்காந்து தண்ணி எடுத்து குடிச்சிட்டு இருந்தான். நான் கேட்டுகிட்டே இருக்கேன், நீ எதுவுமே பேசாமல் உட்காந்துருக்க, என்ன தாண்டா ஆச்சு? ஒன்றும் இல்லை ஜிமன், அவள் இன்னைக்கு வரவே இல்லை. அவள் அன்னைக்கு சொன்னான் உங்களை போலீஸ்லாம் தேடிச்சுன்னு. அவள் ரொம்ப பயந்துருக்கான்னு நினைக்கிறேன். அவளை பார்த்ததும் அவளை கன்வின்ஸ் பண்ணணும், நீ சொன்ன மாதிரி அவன் மனசில் நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆகணும்லாம் நினச்சேன். ஆனால் அவள் வரவே இல்லைடா. நீ இன்னும் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி பார்த்துருக்கலாம்ல. ஏய் அந்த ஹோட்டலை க்ளோஸ் பண்ண போகிறாங்கடா, இவ்வளோ நேரம் ஆகியும் அவள் வரவே இல்லை. அவள் ரொம்ப பயந்துருக்கா போலடா, அவள் வரமாட்டா. ஜிமின் தேவங் பக்கத்தில் வந்து உட்காந்துட்டு, தேவங் நீ ஏன் ஏதாவது யோசிக்காத, அவள் உன்னை பார்த்து பயப்படுறதா இருந்தா 6 மணிக்கு நான் வருவேன்னு ஏன் சொல்ல போகிறா? அவளுக்கு ஒன்று பிடிச்சதுனால தானே அவள் சொல்லிட்டு போயிருக்கா 6 மணிக்கு நான் வருவேன்னு. ஆனால் வரலடா, நானும் வாசல்லே பார்த்துட்ருக்கேன், ஒவ்வொருத்தர் உள்ளே வரும்போதும் அவளாக இருக்காதான்னு நான் பார்த்துட்டே இருக்கேன், ஆனால் அவள் வரவே இல்லைடா. ஜஸ்ட் 2 நாள் பார்த்த பொண்ணுக்காக நான் போய் இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணியிருக்கக்கூடாது. அங்கே உட்காந்துருக்கும்போது தான் தோணுச்சு ஜிமன், நான் தனியாக தான் இருக்கணும் போல், எனக்கு இதெல்லாம் லைஃப்லாம் செட் ஆகாது. நானும் இதுக்கு ஆசைப்பட்டு இருக்க வேலையெல்லாம் விட்டுட்டு அங்கே போய் உட்காந்துட்டு இருந்திருக்கக்கூடாது. இது அவங்க ஏன் இப்பெல்லாம் பேசுகிறேன்? ஆமாம் ஜிமன், எனக்கே தெரியும்ல எனக்கு எதுவும் கிடைக்காதுன்னு, பின் எதுக்கு நான் அங்கே போய் பைத்தியம் மாதிரி உட்காந்துட்ருக்கேன்? அவள் பயப்படுறா, என்னை பற்றி எதுவுமே தெரியாதப்பே அவள் இவ்வளோ பயப்படுறா. நான் எப்படி அவள் மனசில் போய் நீ சொல்கிற மாதிரி ஸ்ட்ராங்காக உட்காடுறது? எனக்கு என்னமோ இது அவ்வளோதான் தோணுது. டேட்டியும் ஏன் இப்படிலாம் பேசுகிறேன்? வேணாம், நான் இப்படி இருக்கிறது தான் சரி, நான் இப்படியே இருந்துக்கிறேன். தேவையே இல்லாமல் எதுக்கு என் மனசு ஆசைப்பட்டு தொலையுதுன்னு தான் எனக்கும் புரியல. டேட்டியும் விரஜமன் எனக்கு பசிக்குது, சாப்பிட்டதா பண்ணி வச்சுருக்கியா? நீ நல்லா சாப்பிட்டு வருவான்னு நினச்சேன், எதுவுமே இல்லை கிச்சனில். இல்லையா? சரி விட, எனக்கு தூக்கம் வருது, நான் போய் தூங்குறேன். ஏய் தேங் 5 மினிட்ஸ், நான் சமைச்சிட்டு வரேன். இல்லைடா எனக்கு எதுவும் வேணாம், எனக்கு தூக்கம் வருது, நான் தூங்குறேன். ஏய் பசிக்குதுன்னு சொன்னேன், 5 மினிட்ஸ் நான் சமைச்சிட்டு வரேன். வேணாண்டா. நான் சமைச்சு தரேன், நீ சாப்பிட்ற, நீ போய் ஃப்ரெஷ் ஆகிட்டு வா. தேவங்க ரெஃப்ரெஷ் ஆகிட்டு வந்து உட்காந்துட்டு இருந்தான்.
அப்போ ஜிமின் பிளேட்டில் ஃபுட்டை வச்சுட்டு தேங்க கொண்டு வந்து கொடுத்தான். சாப்பிடு. தேங்க்ஸ்டா. தேங்க்ஸா. ஓகே சாப்பிடு. நல்லா இருக்கு ஜிமின், செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. நீ இந்த ஃபீல்டை விட்டுட்டு பேசாமல் குக் ஆயிடலாம். எதுக்குடா? உனக்கு சமைச்சு போடுறதுக்கா? சாப்பிட்றா. செம்ம டேஸ்ட் ஜிமின், உன் கையில் எதுவும் இருக்குது. அப்படியா? எனக்கு நீ போதும் ஜிமின், நீ நான் இதுவே ரொம்ப நல்லா இருக்குடா. எனக்கு இது போதும். என் கூட இருடா, விட்டு போனால் கொன்னுருவேன். டேட்டையா, நீ போடான்னு என்னை கழுத்தை பிடிச்சி தள்ளினாலும் நான் போக மாட்டேன். நான் உன் கூட தான் இருப்பேன். டா, நீ கொஞ்சம் சாப்பிடு. நான் சாப்பிட்டேன்டா, எனக்கு ஃபுல்லாக இருக்கு. சாப்பிட்றா. தேவங்க ஒரு ஸ்பூன் எடுத்து ஜிமினுக்கு ஃபீட் பண்ணான். நல்லா தான் இருக்குது. நல்லா இருக்கா? டே செம்ம டேஸ்ட்டாக இருக்குது, நல்லா இருக்குன்ற. போதும், நீ சாப்பிடு. அண்ட் நெக்ஸ்ட் டே மார்னிங் தேவங்க ஜிமினும் அதே ஹோட்டலுக்கு ஒரு மீட்டிங்காக போயிருந்தாங்க. டீ ஜிமின், இதுக்கு அகெயின் இதே ஹோட்டலுக்கு போகிறோம், வேறு ஸ்பாட் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம்ல? டீ, நம்ம ஆல்ரெடி இருந்த ஹோட்டல் சேஃபில் இருந்தால் இங்கே மாதிரி இருக்கும். இந்த சரௌண்டிங் ரொம்ப சேஃபாக இருக்குடா, அதனால தான். கொஞ்சம் சேஃப்லன்னு ஃபீல் பண்ணால் கூட நம்ம உடனே மாற்றிடலாம். ஓகே ஜிமின், நீ சொல்கிறேன், ஓகே தான். தேவங்க ஜிமினும் உள்ளே போய் டீலர்ஸ் கிட்டே பேசிகிட்டு இருந்தாங்க. டீலர்ஸ் கிட்டே பேசிட்டு தேவங்க ஜிமினும் கிளம்பி வெளியே வரலான்னு வரும்போது, தேவ், ஹாய் தேவ். டே தேவ், அந்த பொண்ணுடா. ஹே, ஆமாடா. ஓகே தேவ், நீ பேசிட்டு வா, நான் கிளம்புறேன். வயன் தேவ் கிட்டே நடந்து வந்தா. ஹாய் தேவ், எப்படி இருக்கீங்க? தேவங்க அவள் கையை பிடிச்சி தரன்னு இழுத்துட்டு போனோம். அங்கே பக்கத்தில் இருந்த ஒரு ரூம்குள்ளே வயனை தள்ளி தேவங்க உள்ளே போய் டோர் லாக் பண்ணான். தேவ், நம்ம வெளியே இருந்து பேசலாமே, எதுக்காக இங்கே? என்ன ஒரு நிமிஷம் ப்ளீஸ். என்ன செய்யும்? என்னது வரல. ஒரு நிமிஷம். என்னது வரல, நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணேன். என்னது வரல, நான் உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். தேவங்க அது வந்து சொல்கிறேன். தேவ் நேற்று ஒரு நிமிஷம் தேவ் மூச்சு விடாமல் ஒரு நிமிஷம். ஒரு நிமிஷம் தேவ் ப்ளீஸ். ஒரு நிமிஷம். உடனே நான் மிஸ் பண்ண தெரியுமா? ஏன் இது வரல? தேவ், நேற்று அப்பா எனக்கு வெளியே கூப்பிட்டு போயிட்டாங்க தேவ், என்னால் வர முடியல. நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணலான்னு நினச்சேன், ஆனால் என்னால் உங்களை காண்டாக்ட் பண்ண முடியல. என்கிட்ட உங்கள் நம்பர் கூட. நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணிட்டேன் போதும். ப்ரேக் பண்ண முடியல போதும். வெளியே உட்காந்து பேசுவோமா? ரூம்லாம் வேணாமே, ஒரு மாதிரி இருக்கு. ஒரு மாதிரினா என் கூட ரூமில் தனியாக இருக்க பிடிக்கலையா? அப்படி இல்லை தேவ், அது வந்து வெளியே இருந்து பேசுவோமே. கொஞ்சம் ஏதாவது சாப்பிட்டுட்டு உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும், அதான். ஓகே வா போகலாம். தேவ், இந்த டேபிளில் உட்காருவோமா? தேவ், என்ன சாப்பிட்றீங்க? உனக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை ஆர்டர் பண்ணு. தேவ், உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்கள். எனக்கு எதுனாலும் ஓகே தான். சொல்லுங்கள் தேவ், எதுனாலும் ஓகே தான். உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்கள். உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்கள், அதே வாங்கி சாப்பிட்லாம். எனக்கு ஒன்று தான் பிடிச்சிருக்கு, நான் கேட்ட தருவியா? தேவ், நீ எதாவது ஆர்டர் பண்ணு, நான் சாப்பிட்றேன். ஓகே தேவ். எங்கள் ரிலேட்டிவ் இந்த ஹோட்டலில் தான் இருக்காங்க. அவங்கள பார்க்க தான் நான் அடிக்கடி இந்த ஹோட்டல் வருவேன். தெரியும். தெரியுமா? உங்களுக்கு எப்படி தெரியும்? தெரியும். சரி, நீ பேசு. வேறண்ணா சொல்லு. அதான் தேவ், அந்த ரிலேட்டிவ் தான் நேற்று வீட்டுக்கு வந்தாங்க. அதான் அப்பா எல்லோரும் வெளியே போய்ட்டு வரலான்னு சொன்னாங்களா, நாங்கள் எல்லாம் வெளியே கிளம்பிட்டோம் தேவ். அதனால தான் நேற்று என்னால் வர முடியல. எனக்கு தெரியும் நீங்கள் 6 மணிக்கு வந்து எனக்காக ஃபைட் பண்ணுவீங்கன்னு. அப்புறம் நான் வரலன்னு தெரிஞ்சுட்டா நீங்கள் கிளம்பிடுவீங்கன்னு தெரியும், அதான் நானும் அப்படியே விட்டேன். நான் வரலன்னு தெரிஞ்சதும் கிளம்பிட்டீங்களா?
வெயிட் பண்ணேன். வெயிட் பண்ணீங்களா? எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணீங்க? ஹோட்டலில் மூடுற வரை வெயிட் பண்ணேன். வாட் தியாங், ஹோட்டலில் மூடுற வரேன்னா நைட் ஃபுல்லாக இங்கே தான் இருந்தீங்களா? தெரியல, மேபி நீ வந்தா நீ என்னை தேடக்கூடாதுல. அண்ணா உன்னை ரொம்ப மிஸ் பண்ணேன். ஒன்று மட்டும் இல்லை, உன்னோட லிப்ஸை ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணேன். ஓய் நம்ம லிப்ஸை கடிச்சிட்டு ஷை ஆகி அப்படி குனிஞ்சிக்கிட்டான். ஏய் பேச மாட்டியா? அதான் தியாங், என்ன பேச? ஏதோ பேசு. நீ பேசும்போது ரொம்ப அழகாக இருக்க. உன் கண்ணு அதை விட அழகாக இருக்கு. தேங்க்யூ தேவ். ஏன் ஏதோ பேசுடி. தேவ், அன்னைக்கு போலீஸ் உங்களை எதுக்காக தேடினாங்க தேவ்? அதை இப்போ நீ கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணுமா? ஆனால் நான் தெரிஞ்சுக்கணுமே. சிவாயன், எனக்கு ஒன்று ரொம்ப பிடிச்சிருக்கு. உனக்கு என்ன பிடிச்சிருக்கா? நீ சொல்லவே இல்லை எதுவும். உங்ககிட்டேருந்து என்ன ஆன்சர் வரும்னு நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். நீ இன்னுமே அதை பற்றி எதுவுமே பேசல. சொல்லுவாயன், உனக்கு என்ன பிடிச்சிருக்கா? தேவ், நான் என்ன நினைக்கிறேன்னா, எனக்கு பிடிச்சிருக்கான்லாம் உடனே சொல்ல தெரியாது தேவ். அதான் நான் என்னன்னா கொஞ்ச நாள் நம்ம 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம் அப்படின்னு நினச்சேன். அதை பற்றி பேசலாம் தான் தேவ் நான் நேற்று கூட உங்களை வர சொல்லியிருந்தேன். ஃபைன், என்ன உளற? ஜஸ்ட் ஃப்ரெண்ட்ஷிப் மட்டும் வச்சுக்கலான்னா இதுக்காக எனக்கு கிஸ் பண்ணு தேவ். நான் எங்கே கிஸ் பண்ணேன்? இப்போ ரூமில் நான் தான் ஸ்டார்ட் பண்ணேன், நான் இல்லைன்னு சொல்லலை. நீ எதுக்கு எனக்கு கம்பெனி கொடுத்த? நீ எதுக்கு என் லிப்ஸை கடிச்ச? நீ எதுக்காக என் ஃபேஸை ஹோல்ட் பண்ண? நீ எதுக்காக நீ இவ்வளோ டீப்பாக கிஸ் பண்ண? ஜஸ்ட் ஃப்ரெண்ட்ஷிப்காகவா? தேவ் இல்லை, உங்களுக்கு அது பிடிச்சிருந்ததில்ல, அது உங்களுக்கு. ஏய் விளையாடாத வேன். நான் உனக்கு 2 ஆப்ஷன் கொடுத்து உனக்கு ஓகேவா நோவான்னு கேட்கல. நான் உன் வாயிலேருந்து எதிர்பார்க்குறது ஒரே ஒரு ஆன்சர் தான். என்னை பிடிச்சிருக்குன்னு சொல்லு ப்ளீஸ். எனக்கு நீ வேணும்டி, உனக்கு புரியுதா? என்னால் உன்கிட்ட கெஞ்சிட்டு இருக்க முடியாது. ஒவ்வொரு தடவையும் உன் கையை பிடிச்சி இழுத்துட்டு இருக்க முடியாது. எனக்கு நீ என்னோட தான் இருக்கணும், என்கிட்டே இருக்கணும். உனக்கு புரியுதா இல்லையா? தியாங், அதான் நான் சொல்கிறேன்ல, நம்ம கொஞ்ச நாள் பழகி பார்க்கலாம்ல. மேபி உங்களுக்கு என்ன பிடிக்காம கூட எனக்கு நீ எப்படி இருந்தாலும் ஓகே தான். எனக்கு ஒன்று ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்படி இல்லை தியாங், மேபி என் பிஹேவியர், என்னை பற்றி உங்களுக்கு எதுவுமே தெரியாது. நீங்களாம் எதை நினச்சிக்கிட்டு ஜஸ்ட் கிஸ்க்காக மட்டும் 2 பேரும் சேர்ந்து இருக்க முடியாதுல்ல. பயம், நான் ஜஸ்ட் கிஸ்க்காக ஒன்று பிடிச்சிருக்குன்னு சொல்லலை. எனக்கு ஒன்று பிடிச்சிருக்கு, அது எப்படி எனக்கு சொல்லணுன்னு கூட தெரியல. ஓகே தியாங், அட்லீஸ்ட் எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்களேன். சரி ஃபர்ஸ்ட் நீங்கள் சொல்லுங்கள், எதுக்காக போலீஸ் எனக்கு உங்களை? ப்ளீஸ் தியாங் சொல்லுங்கள், நான் தெரிஞ்சுக்கணும்ல. எனக்கு ஒரு மாதிரி கன்ஃபியூஸாக இருக்குது. நான் ஏன் உங்களை பிடிச்சிருக்குன்னு சொல்லணும்? மேபி எனக்கு உங்களை பிடிச்சிருக்கலாம், ஆனால் ஜஸ்ட் பிடிச்சிருக்குன்றதை மட்டும் வச்சுட்டு நம்ம லைஃப்பை கொண்டு போக முடியாதுல்ல. நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதில்ல தியாங்? அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே தியாங், வைன் பின்னாடி போலீஸ். இப்போ போலீஸா? பயப்படாதா, போலீஸ் இப்போ தான் உள்ளே வராங்க. அவங்க என்னக்காக தான் வராங்க, என்ன பிடிக்கணுன்னு தான் வராங்க. நீ கேஷுவலாக இரு, நான் இங்கேருந்து கிளம்புறேன். தியாங், தியாங் எதுக்காக உங்களை போலீஸ் தர்றாங்க? தியாங் நான் உங்ககிட்ட நிறையா பேசணும் தியாங். தியாங் வைன், இது டைம் இல்லை, நான் கிளம்புறேன் அப்படின்னு தியாங் அங்கேருந்து எழுந்திரிச்சான். தியாங், ஒரு போலீஸ் உங்களை எப்பயுமே துரத்திட்டே இருக்குமா? வைன் நீ இதை பற்றிலாம் யோசிக்காத, நான் இப்போ இங்கேருந்து கிளம்பணும். தியாங் பின்ன எப்படி நான் உங்களை நம்புறது? எப்போ உங்களை போலீஸ் பிடிச்சிட்டு போகணும்னு நான் நினச்சிட்டு இருக்கணுமா? என்னால் அப்படி ஒரு லைஃப்லாம் வாழ முடியாது தியாங். தியாங் ஒரு செகண்ட் ஸ்டாப் ஆகிட்டு திரும்பி வயனை பார்த்தான். எப்போவும் என்னை போலீஸ் துரத்திட்டு தான் இருக்கும். இதான் என் லைஃப். நீ நினைக்கிறத விட என் லைஃப் ரொம்ப மோசமாக இருக்கும். இப்போ என்னால் இதை இங்கேருந்தே ஃபேஸ் பண்ண முடியும். ஆனால் நீ இருக்க, ஒன்று சேஃபாக பார்த்துக்கணுன்றதுக்காக தான் நான் இங்கேருந்து கிளம்புறேன். நீங்கள் என்ன சேஃபாக போ. தியாங் என்ன சொல்கிறீங்க தியாங்? எனக்கு எதுவுமே புரியல. நீங்கள் எது சேஃபாக போ. தியாங் அப்படின்னு வயன் அங்கே நின்றுட்டு இருக்கும்போதே தியாங் அங்கேருந்து வேகமாக வெளியே போனோம். அங்கேருந்து போலீஸ்லாம் தியாங் ரவுண்ட் அப் பண்ணாங்க. தியாங் ரொம்ப கூலாக ஒரு போலீஸோட ஹெட்டில் அவனோட கன்னை பாயிண்ட் பண்ணி அவன் கார் வர போயிட்டு அங்கே அந்த போலீஸை விட்டான். அண்ணா அந்த செகண்ட் தியாங் நிமிர்ந்து வயனை பார்த்தான். வயனை அழுதுட்டு கண்ணில் கண்ணீரோட அங்கேயே நின்று தியாங்க பார்த்துட்டு இருந்தான். தியாங் அந்த போலீஸை அங்கேயே விட்டுட்டு அவன் காரை எடுத்துகிட்டு கிளம்புனான்.